ஏன் இந்த இரண்டு பேரும் ஆவியா இருந்து மக்களை பாதுகாக்கிறாங்க? பஞ்சுர்லி குளிகா தெய்வம் மட்டும் இல்ல, இதுல பெருமாளுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? ஏன் வராக அவதாரம், வராக ரூபம்ன்ற சாங்கெல்லாம் என்ன வந்துச்சு? இதுல என்ன இருக்கு? இதுக்கு பின்னாடி என்னென்ன அர்த்தம் இருக்குன்றத பத்தி தொடர்ந்து மீதி கதைய அடுத்த பகுதியில நான் சொல்ல போறேன். ஏன் இந்த இரண்டு பேரும் ஆவியா இருந்து மக்களை பாதுகாக்கிறாங்க? வேற ஒண்ணும் இல்ல, தமிழர்களோட முன்னோர் வழிபாடு எல்லாம் கருப்பசாமி, சுடலை மாடன் தான். அவங்களாம் மக்களுக்காக உயிரை விட்டு மக்களுக்காக வாழ்ந்து இன்னைக்கு அவங்க ஆன்மாதான் நம்மளை பாதுகாக்குது. அவங்களதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். காந்தாரா படத்துல மெயின் கான்செப்டே என்ன? இந்த நிலத்தை இந்த மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றதுதான். நிலம் தொடர்பான எந்த பிரச்சனையா இருந்தாலும் வராக சுவாமியை தான் வணங்கணும் அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்க. இந்த பஞ்சுர்லி தெய்வம் வராக தெய்வத்தோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. மக்களை பாதுகாக்கிறதுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்ல வழி நடத்துறதுக்கும் பூமிக்கு அனுப்பப்பட்ட தெய்வம் தான் இந்த பஞ்சுர்லி. இதுக்கு சாமியாடக்கூடிய அந்த ஒரு மனிதருக்கு நல்ல வண்ண உடைகளால அலங்காரம் செஞ்சு ஆண் பன்றி உருவத்துல செய்யப்பட்ட ஒரு முகமூடிய அவங்களுக்கு கட்டி விட்டு பஞ்சுர்லி ஆவியே வந்து சொல்ற மாதிரி அந்த கிராம மக்கள் அந்த நபரை வழிபட்டு குறி கேட்டு போவாங்க. பஞ்சம் மற்றும் பயிர் சேதம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த பஞ்சுர்லி தெய்வம். இப்போ இன்னைக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யாராவது பெரியவங்கிட்ட போகும்ல, ஊர் பெரியவங்கிட்ட போனா அவங்க என்ன செய்வாங்க? ரெண்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய பேசி சமாதானப்படுத்தி வைப்பாங்க. இல்ல யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு நாட்டாம பேசுவாங்களா, அதைத்தான் இந்த பஞ்சுர்லி தெய்வம் வேஷம் கட்டி அவங்க கிட்ட போய் குறி கேட்டு மக்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க ஒரு பகுதியில. குளிகா இது நிலத்தோட காவலாளியா கருதப்படுற ஒரு காவல் தெய்வம். பஞ்சுர்லி தெய்வத்துக்கு ஒரு துணையா இருந்து ஆட்சி செஞ்சு வரவங்க தான் குளிகா தெய்வம். இந்த தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சடங்கு தான் பூதகோலா. பூதம் அப்படின்னா ஆவி, கோலா அப்படின்னா நாடகம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நிகழ்ச்சின்னு கூட சொல்லலாம். காந்தாரா அப்படின்னா ஒரு மர்மமான காடு அப்படின்னு அர்த்தம். காந்தாரா படத்துல கூட ஒரு காட்டை சுத்தி தான் கதை நகரும். கன்னட சினிமால வந்த காந்தாரா படத்துல மட்டும் கிடையாது, நிஜத்திலையும் கர்நாடகாவோட துளுநாட்டுல நடைபெறும் ஒரு முக்கியமான மரபு விழா தான் இந்த திருவிழா. காந்தாரா படத்தோட முதல் காட்சியிலேயே என்ன வரும்? ஒரு ராஜா வாழ்க்கையில மன நிம்மதியே கிடைக்காம அதை தேடி அலைஞ்சு திரியிறப்போ அவர் ஒரு கல்லை பார்த்ததும் அவரோட மனசு ரொம்ப அமைதியாயிடுது. அதுக்கப்புறமா அந்த கல்லை நான் எடுத்துட்டு போலாமா அப்படின்னு அங்க இருக்க பழங்குடி மக்கள்கிட்ட கேட்கிறாரு. அதுல ஒருத்தர் சாமி வந்து ஆடுறாரு, எங்கள் தெய்வம் பஞ்சுர்லி மற்றும் குளிகாவோட அம்சம் தான் அந்த கல், அதை நீ எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. இந்த நிலத்தை இந்த மக்களுக்கே கொடுத்துடணும், ஆனா நீ என்னைக்கு திரும்ப கேட்க கூடாது. மக்களுக்கு கொடுத்த இந்த நிலத்தை வம்சத்துக்கு அப்புறம் வரக்கூடிய யாரா இருந்தாலும் திரும்பி கேட்டா அது கண்டிப்பா உன்னோட குடும்பத்துல இருக்க மொத்த நிம்மதி கெடுத்துரும் அப்படின்னு சில நிபந்தனைகள் வச்சு அந்த சாமியாடுறவர் சொன்னதும் ராஜா அதுக்கு சம்மதிச்சுக்கிட்டாரு. இந்த குளிகா தெய்வத்தை பத்தி தெளிவா காட்டியிருப்பாங்க. படத்தோட ஹீரோ ரிஷப் செட்டி இருக்கார்ல, அவரோட உடம்புல குளிகா இறங்குறத தான் மறைமுகமா காட்டியிருப்பாங்க. காந்தாரா 2022 வந்துச்சுல அந்த படத்துல. இதனாலதான் அந்த படத்துல அவர் எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. குறிப்பா மீன் அதிகமா சாப்பிடுவாரு, பன்னிய கூட சாப்பிடுவாரு. ஆனா அவங்க அம்மா வந்து கண்டிப்பாங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இவர் நிலத்துல இல்லாம மரத்துக்கு மேல உள்ள வீட்டிலேயே தான் இருப்பாரு. ஆக்சுவலா குளிகா தெய்வத்துக்கு நிலத்தை விட மரத்துல இருக்கதான் பிடிக்கும். அதைத்தான் மறைமுகமா ரிஷப் செட்டி அவர்கள் காட்டியிருக்காரு. இந்தியால எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் வழிபடுற ஒரு காவல் தெய்வத்தை இன்னைக்கு பேன் இந்தியா லெவல்ல ஹிட் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த காவல் தெய்வத்தை பத்தின அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளவு கூஸ்பம்பா இருக்க போய் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே அது வந்து சேர்ந்திருக்கு, அது வந்து ரீச் ஆயிருக்கு. பிரம்ம ராட்சசன் இருக்கா? யாரு இந்த பிரம்ம ராட்சசன்? இந்த புலி யாரு? சாமுண்டி யாரு? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. தொடர்ந்து மீதி கதைய அடுத்த பகுதியில நான் சொல்ல போறேன்.